வணக்கம். அரசியல் களம் அடுத்த வருடம் தேர்தல், இன்னும் 11 மாதத்துல தேர்தல் அப்படின்னு இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்ப பாமக ஒரு பரபரப்பு கிளப்பிட்டே இருக்காங்க. அது ராமதாஸ் ஐயாவுடைய ஸ்டைல். எப்போதுமே எல்லோருடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்ப்பாங்க. ஒரு வயசாயிடுச்சு, ஒரு குழந்தை எப்படி எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கம் இருக்குமோ அது மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் வயதான காலத்துல ஒரு குழந்தையை போல ஆயிட்டாரு. அதனால தன் பக்கம் ஈர்ப்பதற்கு உண்டான முனைப்புகள்ல அவர் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கத்துல பார்த்தாக்க அமித்ஷா வந்தாக்கவே இங்க அதிரி புதிரி தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு ஒவ்வொரு தடவையும் இங்க ஏதாவது ஒரு பரபரப்பை செய்யணும். போன தடவை வந்தப்ப எடப்பாடியை வலுக்கட்டாயமா அழைச்சி 10 மணிக்கு மீட்டிங்னாங்க, 11 மணிக்கு மீட்டிங்னாங்க, 12 மணிக்கு மீட்டிங்னாங்க. அப்படியே தள்ளி தள்ளி போய் போர்டை மாத்தி பேனரை மாத்தி அப்படி மாத்தி இப்படி மாத்தின்னு ஒருபடியா அன்னைக்கு எடப்பாடியை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. போன தடவை அமித்ஷா வந்திருந்தப்ப. இந்த தடவை அப்படி அமித்ஷா வந்திருக்கும் போது ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் நிப்பாட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அது பலனளிக்காம போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களம் இன்னைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிக்க யோசிக்க ஒரு வருத்தத்தை தந்துட்டு இருக்கிறதா நான் உணர்றேன். மக்கள் திலகம்னு கொண்டாடப்படுகிற, புரட்சி தலைவர்னு கொண்டாடப்படுகிற அதிமுகவுக்கு நேர்ந்த கெதி மகா 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 கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி கட்டி காத்தவர்கள் அந்த அதிமுகவை. எம்ஜிஆர் நல்லவரா கெட்டவரா, வேலுநாயக்கர் கேட்ட கேள்வி மாதிரிலாம் நான் கேட்கல. ஜெயலலிதா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற கேள்விக்குள்ளாரெல்லாம் நான் போகல. ஆனால் அந்த வழி இருக்குல்ல, ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி, இன்னும் சொல்ல போனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கம், பெரிய கட்சி, இன்னைக்கு காணாமல் போகிற, காணவில்லைன்னு போர்டு போடுகிற ஒரு அபாயத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு பெரிய திமிங்கிலம் ஒண்ணு அந்த அதிமுகவை விழுங்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் மனசுக்கு வேதனையா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்ஜி பேசுகிறேன். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். திமுகவில் கிட்டத்தட்ட 20-22 வருடங்கள் வேலை இருந்து எம்எல்ஏவாகி மிக மிக முக்கியமானவராக இருந்த புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்கள் மூலமாக ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி இருந்தாரு. அன்னைக்கு திமுகவை உடைக்கணுங்கிறது இந்திரா காந்தியினுடைய நோக்கமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் தொடர்ந்து தமிழகத்துல காங்கிரஸ் பேரியக்கம் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. 1967ஆம் ஆண்டு திமுக தலைமையிலான கூட்டத்து ஆட்சி தான் அங்க தமிழகத்திற்கு வந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரியணையில் ஏறினார். அன்னிலிருந்து இன்னி வரைக்க திமுக அதிமுக திமுக அதிமுகங்கிற ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குங்கிறது முக்கியமான விஷயமாக நாம் இங்க பார்க்கணும். அந்த சமயத்துல 70கள்ல திமுகவுடைய ஆட்சியை, திமுகவுடைய பலத்தை சிதைக்கணும்னாக்க அங்கேருந்து ஒருத்தரை வேரோடு எடுத்துட்டு வரணுங்கிற இந்திரா காந்தியினுடைய பிளான் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பதற்கான அடித்தளமாக இருந்ததுங்கிறது என்னைய போல 57 வயது உள்ளவர்களுக்கோ அல்லது 60-65 உள்ளவர்களுக்கோ மிக தெளிவாக தெரியும். அதை அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை எதிர்த்து அதிமுக அப்படிங்கிற கட்சியை உருவாக்கினாரு. அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. கலைஞர் கூட ஒரு விழாவில் பேட்டியில கேட்கிறாரு, யோகியன் அப்படின்னு சொல்லுவீங்களா அண்ணார். ஆமா, யோகியனுக்கு முன்னாடி ஆ போட்டாக்க அயோக்கியன். அப்ப அயோக்கியன் வேணுமா யோகியன் வேணுமா? யோகியன். நீதி அப்படின்னு சொல்றோம், நீதிக்கு முன்னாடி ஆ போட்டாக்க அநீதி. நீதி வேணும்னு நினைக்கிறீங்களா அநீதி வேணும்னு நினைக்கிறீங்களான்னு கலைஞர் உடனே கேட்கிறார். இது மாதிரி அந்த எழுத்துக்கு முன்னாடி ஆ சேர்த்து 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 எது வேணும்னு கேட்கிறாரு. அப்ப கடைசியா கலைஞர் கேட்டாரு, ஆ வேணுமா சேர்க்கணுமா வேணாமா அப்படின்னு. சேர்க்கக்கூடாது அப்படின்னு நிருபர்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆவை சேர்த்தால் அதிமுகன்னு வருது, அந்த அதிமுக உங்களுக்கு தேவையா அப்படின்னு கலைஞர் கேட்டார். ஆனாலும் கூட எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை அவர்தான் 10 வருடங்கள் ஆட்சி செய்தார். அதுக்கு நடுவுலேயே
மிசா காலகட்டத்திலையும் அதை அடுத்து வந்த காலகட்டத்திலையும் தேசிய கட்சிகளுக்கு தான் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னப்ப இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாமே தன்னுடைய கட்சிகளின் பெயரை அவசர அவசரமா திருத்தி மாத்தினாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி நாங்க மாநில கட்சி தான், இந்த பேர்ல தான் நாங்க இருப்போம், என்ன வேணாலும் செஞ்சுக்கங்கன்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் உடனே இந்திரா காந்தியினுடைய இந்த அறிக்கையை பார்த்து பயந்துவிட்டு அடுத்த நாளே தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணாரு, ஒரு மனுவை கொடுத்தாரு. அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறும்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் கட்டி காத்தார் எம்ஜிஆர்ங்கிறத இங்க நான் சொல்ல வரேன். அதை அடுத்து எம்ஜிஆர் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால் 1984 இந்திரா காந்தி அம்மையார் மறைவுக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆர் உடல்நலமின்றி அமெரிக்காவில் இருந்தபடி ஆட்சிக்கு வந்தார். அதை அடுத்து 85, 86, 87 எம்ஜிஆர் அவர்கள் காலமானார். அந்த சமயத்துல ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் வாழ்க்கையில் சந்தித்திராத ஒரு துரோகத்தை எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். இது நிறைய பேருக்கு தெரியும். எம்ஜிஆரால் இயங்க முடியவில்லை, எம்ஜிஆரால் செயல்பட முடியவில்லை, அவர் உடல் மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது, எனவே அதிமுக ஆட்சியை கலைத்து விட வேண்டும் அப்படின்னு டெல்லியில் இருக்கிற பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு யார் கடிதம் எழுதினார்கள் என்பது உங்களுடைய கேள்விக்கே, உங்களுடைய ஞாபக சக்திக்கே விட்டுடுறேன். ஆனால் அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி அப்பவும் எம்ஜிஆர் தன்னிலையில் சற்றும் மனம் தளராதவரா அந்த புண்ணியமா எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சானோங்கிற மாதிரி அவர் அதற்கு முன்னாடியே இறந்து போனார். அந்த சமயத்துல ஜே அணி ஜா அணி அப்படின்னு ரெண்டா ஒட்டஞ்சிச்சு, இலை பிரிக்கப்பட்டது, இலை நொறுங்கி சருகாகி 2 இலையும் கீழே விழுந்தன. அதற்கு பிறகு ஒரு இலை சேவலாகவும் இன்னொரு இலை புறாவாகவும் மாறிச்சு. அப்படி ஜே அணி ஜா அணி அப்படிங்கிற பிரிந்து தேர்தலை சந்தித்து தோல்வியை சந்திக்க அதிமுகவிலிருந்து அந்த ஆட்சி விலக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கம் காணாம போக, ஜானகி அம்மா ஒரு பக்கம் காணாம போக திமுக ஜெயித்தது. ஆனால் ஜானகி அம்மா பெரிய மனசு பண்ணி ஆர்.எம். வீரப்பன் அப்படி இப்படின்னு பெரிய தலைவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த கட்சியையும் அந்த இடத்தையும், அந்த இடமே ஜானகி அம்மாவுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே ஆபீஸே ஜானகி அம்மா பேர்ல இருக்கிறது, அதையும் அப்படியே எழுதி கொடுத்தாங்கன்றது ஒரு வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. ஜானகி அம்மாவுடைய இடம் அந்த இடத்த அப்படியே கொடுத்தாங்க, கட்சியையும் நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பின்வாங்கினாங்க. யாரு? எம்ஜிஆருடைய மனைவி ஜெயலலிதா. ஜானகி அம்மா ஜெயலலிதா கிட்ட கொடுத்து ஒப்படைச்சாங்க. 87க்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள்ல இதெல்லாம் நடக்குது. 89ல் இப்படிலாம் நடக்குது. 90ஆம் ஆண்டு திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படுது, ஜே ஜா சேருது. அங்க பெரிய கலைபுரம்லாம் நடந்துச்சு. எழுத்தாளர், எழுத்து சித்தர், என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் ராயப்பேட்டை ஏடிஎம்கே ஆபீஸ்ல நடந்த அந்த கலைபுரங்களை வைத்துக்கொண்டு ஒரு போட்டோகிராஃபரை மையமாக வைத்து அவருடைய கேமராவுடைய அந்த பதிவுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு உயிர் சுருள் அப்படின்னு ஒரு கதையை எழுதியிருக்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இதை அடுத்து 91ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் அமர்ந்தார். 91ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் அமர்ந்து 96ஆம் ஆண்டு திரும்ப திமுக வந்துச்சு. திரும்ப 2001ல திரும்ப ஜெயலலிதா வந்தாங்க. அதை அடுத்து அப்படின்னெல்லாம் இருக்கிற இந்த அதிமுகவினுடைய வரலாறுக்கு பின்னணியில தெரிந்தோ தெரியாமலோ சசிகலாவுடைய ராஜ வியூகம் இருந்துச்சுங்கிறத அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் உள்பட கீழே இருக்கிற ஒரு வட்ட செயலாளர்கள் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு கூட இது தெரியும். ஒருவேளை அந்த சமயத்துல சசிகலாவோ நடராஜனோ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அதிமுகங்கிற கட்சியே அன்னைக்கு நிலை குலைஞ்சு போயிருக்கும், அரசியலே வேணாம்னு ஒதுங்கக்கூடிய நிலையில ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த சமயத்துல ஜெயலலிதாங்கிற ஒற்றை மனுஷி அப்படி அதிமுகவை தூக்கி நிறுத்தினாங்க. அப்படி தூக்கி நிறுத்துவதற்கு மிக முக்கிய தூண்களாக இருந்தவர் சசிகலாங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. சசிகலா குற்றவாளிங்க. சசிகலா குற்றவாளின்னா அம்மா ஜெயலலிதாவும் குற்றவாளி. சசிகலா நிரபராதின்னா
ஜெயலலிதாவும் நிரபராதி. சசிகலா நல்லவர்னா ஜெயலலிதாவும் நல்லவர். இல்ல ஜெயலலிதா நல்லவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சசிகலாவும் நல்லவர். ஜெயலலிதா குற்றவாளின்னு சொன்னா சசிகலாவும் குற்றவாளி. இதுதான் கரெக்ட். இதற்குள்ளார நம்ம இப்ப போக தேவையில்லை. ஆக 91ஆம் ஆண்டு அரியணையில் வந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அதன் பின்னணியில் இருந்து இயக்கிய சசிகலா அவர்கள் இப்படின்னு வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அன்னியிலிருந்து இன்னி வரைக்க யாரெல்லாம் எம்எல்ஏக்களாக, யாரெல்லாம் மந்திரிகளாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் மாவட்ட பொறுப்புலாம் இருந்தாங்களோ, அந்த அதிமுக காரங்கிட்ட கேளுங்க, சசிகலாவின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படிதான் கட்டுக்கோப்பா இயக்கிக்கிட்டு இருந்தாங்க சசிகலா. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா தெரிவிக்கலாம். சசிகலாவுடைய கேரக்டரை நான் சொல்லல, சசிகலாவுடைய அந்த வியூக அமைப்புகள் தான் சொன்னேன். அத்தனை பேரும் இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் நடுங்கி இருந்தப்ப மோடியா லேடியா அப்படின்னு கேட்டதற்கு பின்னாடி சசிகலா இருந்தார். சரி, சசிகலா அந்த தீர்ப்பு, குங்கா கொடுத்த தீர்ப்பு வந்தது. அந்த சமயத்துல அதற்கு அடுத்தாப்புல குமாரசாமியோட தீர்ப்பு வந்தது. அதற்கு அடுத்தாப்புல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த தீர்ப்புக்கான விஷயங்கள் போணுச்சு. இந்த சமயத்துல உடனடியாக ஜெயலலிதாவுக்கு உடல் நலம் சரியில்லாம போச்சு. அந்த சமயத்துல அப்போலோ ஆஸ்பத்திரியிலே அவங்க பல மாதங்கள் இருந்தாங்க, யாருமே வரல. அந்த சமயத்துல அதிமுக கூட ஜெயலலிதா கூட கூட்டணியிலேயே இல்லாத மோடி ஒவ்வொரு ஆளையா அனுப்பிச்சிட்டே இருக்காரு. டெல்லியில இருந்து கவர்னர் டெய்லி கவர்னர் பங்களாவில இருந்து அவருடைய விசிட் டெய்லி ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு. இதற்கு பிறகு சசிகலாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டதுங்கிறது நிஜம். அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா மறைவு செய்தி அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு எல்லோரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாத வகையில எல்லோரும் அழுது கொண்டே அரியணை ஏறினார்கள், பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். ஓபிஎஸ்ஐ முதல்வராக்கணுங்கிற டார்கெட் வைக்கப்பட்டது. அதை ஏற்று வேறு வழி இல்லாம அன்னைக்கு சசிகலா அவர்கள் அதை அப்படி செஞ்சாங்க ஒரு டிசம்பர் மாசத்துல. அதை அடுத்து ஜனவரி வந்தது, பிப்ரவரி வந்தது. கொஞ்சம் தெளிவாகி சசிகலா தன்னுடைய அக்கா வளர்த்த கட்சியை, எம்ஜிஆர் தொடங்கி வைத்த இந்த கட்சியை நாம விட்டுறக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்ததனுடைய வெளிப்பாடு ஓபிஎஸ்ஐ ராஜினாமா செய்ய சொன்னது. ஆடிட்டர் குருமூர்த்தி உடனடியாக ஓபிஎஸ்ஐ ஜெயலலிதா சமாதிக்கு போய் உண்ணாவிரதமும் மௌன விரதமும் இருக்க சொன்னது. அவர் உடனே தியான கிளாஸ்லாம் போயிட்டு வந்துட்டு உட்காந்து தியானம் பண்ணார். தர்ம யுத்தம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னார். உடனடியாக அடுத்தடுத்த காய்கள் டெல்லியிலிருந்து நகர்த்தப்பட்டன. ஆனா அவங்களால எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியல, எம்பிக்களை தான் கொண்டு வர முடிஞ்சது ஓபிஎஸ் பக்கம். ஒருவேளை அன்னைக்கு எம்எல்ஏக்கள் துண்டாடப்பட்டு கொண்டு வந்திருந்தா அதிமுக ஜெயலலிதா இறந்த அடுத்த சில மாதங்களிலேயே இறந்து போயிருக்கும். காட்சிகள் மாற சசிகலா விடல. அதனுடைய வெளிப்பாடு தான் கூவத்தூர். கூவத்தூர்ல கொண்டு போய் எல்லாரையும் போடு அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஓபிஎஸ்டம் இருந்தும் காப்பாத்தியாகணும், பாஜகவிடம் இருந்தும் காப்பாத்தியாகணுங்கிற ஒரு கட்டாயம். ஒரு பக்கம் தலைக்கு மேல கத்தி இருக்கு, இன்னொரு பக்கம் கழுத்துக்கிட்ட ஒரு கத்தி இருக்கு. இந்த சமயத்துல எடப்பாடியை நம்பி எடப்பாடிக்கு அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்தார். ஜெயிலுக்கு போனார், பரப்பன அக்ரஹாரா சிறைக்கு சென்றார் சசிகலா. ஆனால் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் விளைவிப்பது போல சசிகலாவையே ஒதுக்கினார், டிடிவி தினகரனையே ஒதுக்கினார். ஓபிஎஸ் இங்க குருமூர்த்தி அவர்களாலும் பிஜேபியாலையும் ஒரு தர்ம யுத்தம் நடத்தியவர், அது அதர்ம யுத்தமாக அவருக்கே மாறிப்போச்சு. அதனால அவரை இப்ப ஓரங்கட்டி செல்லா காசா வச்சிருக்காங்க. இன்னி தேதிக்கு அவர் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு எம்எல்ஏவாக நின்னா கூட அவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காது. போன நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் நிற்கும் போது இந்த உலகத்துல 7 பேர் நம்மள ராம்ஜி மாதிரியே இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க இல்லையா, உங்களை மாதிரியே 7 பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி பேரு ஒரே மாதிரி பேர் இருந்த 8 பேர் 10 பேரை பயமுள்ளைங்க எங்க இருந்துதான் அள்ளி விட்டு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரியே ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேர்லயே நிக்க வச்சு இன்னும் வரவேண்டிய ஓட்டுகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு எடப்பாடியார் வியூகம் வகுத்தார். இதெல்லாம் பெரிய அளவு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அன்னைக்கும் அதிமுக கட்டுக்கோப்பா இருந்துச்சு. அதற்கு காரணம் கூவத்தூர்
கொண்டாட்டங்களையும் கூவத்தூர் கலாட்டாக்களையும் அசிங்கங்களையும் நம்மளால மறக்க முடியாது. எது எப்படியோ அதிமுக அன்னைக்கு காப்பாற்றப்பட்டுச்சு. அதே போல நீங்கள் டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொல்கிற பகுதிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. அதே போல தஞ்சாவூர்னு சொல்லப்படுகிற டெல்டா மாவட்டம்னு சொல்லப்படுகிற அந்த கோட்டை பகுதியவே அசைத்து பார்த்தது முக்குளத்தோருடைய வாக்குகளை கணிசமாக அதிமுகவுக்கு பெற்று தந்ததுல சசிகலாவுக்கும் சசிகலா குடும்பத்தாருக்கும் சசிகலா கணவர் நடராஜனுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கின்றதை யாராலையுமே மறுக்க முடியாது. அந்த டெல்டா மாவட்ட முக்குளத்தோர் ஓட்டும் இல்லாம மதுரை மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலே அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கியை அப்படியே கொண்டு வந்து அதிமுகவுக்குள்ளார மடமாற்றி விட்டதுல சசிகலாவுக்கு பங்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு சசிகலா இல்லாமல், டிடிவி தினகரன் இல்லாமல், சசிகலா குடும்பத்தார் இல்லாமல் தேனி மாவட்டத்துல ஓபிஎஸ் கண்டெடுத்து டிடிவி அவர்கள் ஒரு வாழ்க்கை கொடுத்தார் இல்லையா, அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அங்க இல்லாம தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல முக்குளத்தோர்னு சொல்லப்படுறவங்களுடைய ஓட்டை எடப்பாடி தலைமையிலான அதிமுக வாங்கவே முடியாதுங்கிறது தான் நிஜம். அதனாலதான் தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக முக்குளத்தோர் சங்க அமைப்பை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்கியிருக்காங்க. சரிங்க, முன்னாடி ஒருத்தங்களை நிப்பாட்டினாங்க, அவங்க நாடார் இனத்துக்கானவரா இருந்தாங்க. அப்ப நாடாருடைய ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு விழுந்துருச்சா? கிடையாது. அதே போல வேற ஒரு இனத்து சம்பந்தப்பட்டவங்களுடைய அவரை தலைவரா நியமிச்சிருந்தாங்க. அதனால அவங்களுடைய இனத்து ஓட்டு அத்தனையும் விழுந்துருச்சா பாஜகவுக்கு? அதுவும் கிடையாது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் நாளும் நாளும் ஏழரைங்கிற ஒரு கணக்கை போட்டுக்கொண்டே இருக்கிறது பாஜக. அதனுடைய ஒரு வடிவம் தான் நயினார் நாகேந்திரன். சமீபத்தில் வந்திருந்த உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்தப்ப கூட நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை விட அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதையும் நாம இங்க கவனத்துல வச்சுக்கணும். அதாவது சட்ட என்னது, ஆனா மாப்பிள்ள அவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியாத்தான் அதை பார்க்க வேண்டியிருந்தது. ஆக அதிமுக இன்னைக்கு ஓட்டு வங்கியில மிகவும் பின்தங்கி இருக்காங்க. பாஜகவோட சேர்ந்ததுனால சிறுபான்மையினர் ஓட்டு எப்போதுமே எம்ஜிஆர் கட்சிக்கு விழும், ரெட்டை இலைக்கு விழும். அந்த ரெட்டை இலையெல்லாம் மக்கள் ரெட்டை இலைக்கு தான் குத்துவேன்னு சொன்ன மக்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் இன்னும் உசுரோட இருக்காரா? இருக்காருல்ல அப்படின்னு சொன்னவங்களும் காலமாயிட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் கட்டி காத்த அந்த அதிமுகவுடைய ஓட்டு சதவிகிதம்ங்கிறது, ஓட்டு வங்கியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்களுடைய ஓட்டு, இன்னொரு பக்கம் இஸ்லாமிய பெருமக்களுடைய ஓட்டு, இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு, இன்னும் முக்கியமா முக்குளத்தோருடைய ஓட்டு. முக்குளத்தோர் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்காது, ஏன்னா பாஜக கூட இருக்காங்க. சிறுபான்மையினர் ஓட்டு பாஜக அதிமுகவுக்கு கிடைக்காது, ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு சான்ஸே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பாஜக கூட சேர்ந்ததுனாலதான் நான் ஜெயிக்கவே முடியாம போச்சுன்னு ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் ஓப்பனாவே பேசின கதையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துல இங்க எடப்பாடியவே கழட்டி விட்டுட்டு அங்க செங்கோட்டையில கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் நடக்குது. ஆக இவங்களுடைய நோக்கம், பாஜகவினுடைய நோக்கம், யார் முதுகலையாவது ஏறிக்கணும், ஒரு சவாரி செய்வதற்கு ஒரு குதிரை வேணும். அந்த குதிரை அதிமுகவா இருந்தா அந்த ஓட்டு நமக்கு, அந்த குதிரை எம்ஜிஆராக இருந்தால் அது நமக்கு ஓட்டு, அந்த குதிரை ஜெயலலிதாவாக இருந்தால் நமக்கு ஓட்டு, அந்த குதிரை இரட்டை இலையாக இருந்தால் நமக்கு ஓட்டு. இதுதான் பாஜகவினுடைய அஸ்திரம். ஆனால் அந்த முதுகை குனிச்சிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாருல, அது எடப்பாடியா இருந்தா எனக்கு என்ன, ஓபிஎஸ்ஆ இருந்தா எனக்கு என்ன, டிடிவி தினகரனா இருந்தா எனக்கு என்ன, அல்லது செங்கோட்டையனா இருந்தா எனக்கு என்ன, யார் இதுல பலிகடா ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் பலி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு இருக்கிற இந்த விஷயத்தை அதிமுகவினுடைய கட்சி தொண்டர்கள், என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு சொன்ன அந்த எம்ஜிஆருடைய குரலையும்
எம்ஜிஆருடைய அந்த சிரித்த முகத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நாகர்கோவில் வரைக்க முக்குளத்தோர் ஓட்டு வேணும்னா சசிகலா வந்தாகணும். சசிகலா வரணும், டிடிவி வரணும், சசிகலாவுடைய குடும்பத்தார் வரணும். உடனே குடும்ப ஆட்சியா? வேற வழி இல்லை ராஜா, வேற வழி இல்லை. இங்க வன்னியர் பெல்ட்ல பாமகவும் இருந்தாதான் ஓட்டு கிடைக்கும். அன்புமணியை மட்டும் வச்சுக்கிட்டா ஓட்டு கிடைக்காது. ஒரு பக்கம் அன்புமணியையும் ராமதாசையும் பிரிச்சு அன்புமணியை தம்பக்கம் கொண்டு வந்து வன்னியர் ஓட்டுகளை வாங்கி பாமகவை காலி பண்ணணும். இன்னொரு பக்கம் எடப்பாடியை இப்படி வச்சுக்கிட்டு அவரை ஒரு டம்மி பீஸ் போல ஆக்கி கூட்டணி ஆட்சின்னு பேசி கதிகலங்க வச்சு ஓ ஓட்டு ஏன் ஓட்டு உனக்கு போட மாட்டேன், நீ எனக்கு ஓட்டு போட்டா என்ன போடலன்னா என்னங்கிற அளவுக்கு தான் இந்த கூட்டணி இப்படி இருக்குது. கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு கையில கையை பிடிச்சிக்கிட்டோம், இன்னொரு கையில கத்தியை ரெடியா வச்சுக்கிட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக என்ன செய்யும்? அதிமுகவுடைய கடைக்கோடி உறுப்பினர், மனசுல எம்ஜிஆரை நினைச்சிட்டு இருக்கிறவங்க, மனசுல ஜெயலலிதாவை நினைச்சிட்டு இருக்கிறவங்க என்ன செய்ய போறாங்கன்றது அது அந்த எம்ஜிஆருடைய ஆவியும் ஜெயலலிதாவுடைய ஆவியும் ஒருவேளை சந்திச்சு பேசிட்டு இருந்தா தான் உண்டு. அவங்க ஆவியா பேயா அல்லது ஆத்மாவா வந்து உங்க மனசுல ஏதாவது மாயாஜாலம் நடத்தினால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் உண்டு. விடிவு காலம் இல்லை, எதிர்காலமே உண்டு. வணக்கம்.